ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அதாவது நம்ம இன்று என்ன பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப்ல ஒரு நியூ அப்டேட் வந்துக்குது. அப்படி என்ன அப்டேட் தான் நீங்க கேட்குறீங்கன்னு தெரியுது. ஸோ நீங்க மோஸ்ட்டாக எல்லாமே தம்ப்நெயிலும் பார்த்துருக்கீங்க அண்ட் டைட்டிலையும் பார்த்துருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு கான்டாக்டை தனியாக வந்து நம்ம சேட் லாக் பண்ண முடியாது. ஸோ அந்த அப்டேட் தான் புதுசா கொண்டு வந்துடுறாங்க. அதாவது சேட் லாக் ஆப்ஷன் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ டேஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, உங்க வாட்ஸ்அப்ப நீங்க வந்து பேட்டர்ன் போட்டு யூஸ் பண்ற மாரி இருக்கும். இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். டோட்டல் வாட்ஸ்அப் லாக் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ இனிமேல் நீங்க அப்படி யூஸ் பண்ண தேவையில்ல. இது யாருக்கு ரொம்ப பேருக்கு யூஸ் பண்ணா, ஸோ லவ் பண்றீங்க பாருங்க. உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, ஸோ நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்டோட நீங்க சேட் பண்ணும்போது, ஸோ சிம்பிளா நீங்க டோட்டலா உங்க வாட்ஸ்அப் லாக் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்ப எல்லாருக்கும் மேலும் சந்தேகம் வரும். ஸோ அதெல்லாம் பிரச்சனையே வராம உங்களோட பாய் ஃப்ரெண்டோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்கள மட்டும் இண்டிவிஜுவலா நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போவோம். உங்க வாட்ஸ்அப் நீங்க இதுவரைக்கும் அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம அப்டேட் பண்ணுங்க. அப்ப அந்த அப்டேட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நான் இப்போ வந்து என்னோட யூடியூப் சேனல் மூலமா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எம்பி வாய்ஸ் ஓவர் நம்ம சேனல் பேஜ். ஸோ ஓகே, ஒண்ணும் இல்ல. இத வந்து நீங்க லாக் பிரஸ் பண்ணுங்க சேட்டு. அதாவது எந்த பாய் ஃப்ரெண்டோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோ உங்களுக்கு எந்த ஒரு சேட் வந்து எந்த ஒரு கான்டாக்ட் வந்து நீங்க லாக் பண்ணணுமோ, அந்த கான்டாக்ட் லாக் பிரஸ் பண்ணிக்கங்க. நான் இப்போதைக்கு இந்த கான்டாக்ட் லாக் பிரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாங் பிரஸ் பண்ணோனே செலக்ட் ஆயிருக்கும். மேல 3 டாட் மெனு ஆப்ஷன் இருக்குங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அந்த லாக் சாட் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே கன்டின்யூ ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்க வந்து கன்டின்யூ குடுத்துருங்க. கன்டின்யூ குடுத்தோனே உங்க ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது உங்க பேட்டர்ன் சம்திங் கேட்கும். ஸோ நான் என் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து யுவர் சாட் இஸ் லாக்ன்னு வந்துருச்சுங்க ஒரு மெசேஜ். ஓகே. உங்க சாட் லாக் ஆயிடுச்சு. நீங்க ஓகே பண்ணிருங்க. அங்க பாருங்க லாக் சாட்ன்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுங்களா? இப்ப அந்த லாக் சாட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லன்னா உங்களோட பேட்டர்ன கேட்கும். ஸோ நீங்க லாக் சாட்ட கிளிக் பண்ணாவே டைரக்ட்டா உள்ள போகாது. உள்ள என்ன யார் கான்டாக்ட் இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்க என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்களோ அந்த பாஸ்வேர்ட் போட்டு நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லன்னா உங்க ஃபிங்கர நீங்க வச்சு யூஸ் பண்ணி தான் உங்க ஃபிங்கர் வச்சு நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபிங்கர் வச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. என்னோட சாட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே. இண்டிவிஜுவலா ஓப்பன் ஆயிருச்சுங்களா? ஓகே. இப்ப நான் இதுல எதுனா 1000 மெசேஜ் பண்ணிக்கலாம் சிம்பிளா. ஓகே. எம்பி வாய்ஸ் ஓவர் டைப் பண்ணியாச்சு. அதே இப்ப வந்து நம்ம இத வந்து லாக் சாட் பண்ணியாச்சு. இந்த லாக் சாட்ட திருப்பி எப்படி அன்லாக் சாட் பண்றத பார்ப்போம். ஜஸ்ட் லாக் பிரஸ் பண்ணுங்க. லாக் பிரஸ் பண்ணோனே மெனு ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க மேல. அதே மாரி அன்லாக் சாட் ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. அதே கிளிக் பண்ணோனே அதே சேம் ஃபிங்கர் பிரிண்ட்ட வச்சிருங்க. ஸோ ஃபிங்கர் வச்சோனே நோ லாக் சாட் வந்துருச்சு. இப்ப நீங்க பேக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சாட் வந்து நார்மலா வெளியவே வாட்ஸ்அப்ல வந்துரும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். மறக்காம எல்லாருமே நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே மோஸ்ட்லி உங்க பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லவ் பண்ற பர்சனுக்கு இது ரொம்ப பேருக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. தப்பான விஷயத்துக்கு எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.